நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முருங்கைக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல முருங்கைக்காயை வேக வச்சிடலாம். நான் 3 முருங்கைக்காவை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இது கூட முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பத்தை தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து இதை தண்ணி சேர்க்காம கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்ததும் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை அதில் சேர்த்துடலாம். தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போய் முருங்கைக்காவோட நல்லா சேர்ந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு பாதி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே எடுத்து முருங்கைக்காய் மேலே ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்காய் கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.